ஜோயல் ஊழியங்கள் சென்னை வழங்கும் நல்ல வார்த்தை, குட் வேர்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியங்களுக்காக கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். போனிலே தொடர்பு கொண்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை ஒட்டன்சத்திரத்தில் SAM முகமது யூசுப் ராவுத்தர் திருமண மண்டபத்தில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அன்போடு கூட அனைவரையும் அழைக்கிறேன், வாருங்கள். அதே போல மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை புரசைவாக்கத்தில் உள்ள காஸ்பல் ஹால் என்கின்ற இடத்துல 4வது சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடத்துகிறோம். அனைவரும் வாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், அவர் உடனே வந்து விடுவார். அந்த வசனத்திற்கு அர்த்தம் அதுதான். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் அருகிலே இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிட்டால் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே சரியாகும். பாருங்கள், எல்லாம் சரியாகும். நீங்கள் கூப்பிட வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 145:18 தெளிவாய் போதிக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஜெபித்தா ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருவாங்களா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்க கூப்பிட்டா உடனே பதில் உண்டாகும். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தெளிவாய் வேதம் போதிக்கிறது. ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள். நீங்க பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவோ கொடுக்குறீங்களே. அப்பம் கேட்டா அப்பம் தான் கொடுப்பீங்க, மீன் கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, மீன் தான் கொடுப்பீங்க. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, அப்பம் தான் கொடுப்பீங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உங்களில் எந்த மனுஷனானாலும் ரொம்ப விவரமா இருப்பீங்க. பாருங்க, இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப விவரமா இருப்பாங்க. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். ஆம், வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனானாலும் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள். வேதம் நம்மை பார்த்து சொல்லுங்க, பொல்லாதவன். பிறகு சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்களே நல்லதை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், நிச்சயமா தருவேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா, சந்தேகமே பட வேண்டாம். சந்தேகப்படாதே சகோதரனே, சந்தேகப்படாதே சகோதரியே. நீ கூப்பிட்டால் போதும். 1992 ஆண்டு இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவ குடும்பம். 22வது வயது வியாதி படுக்கையில் ஆனேன். ஒன்றும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டால் அனைத்தும் வாமிட் ஆகிவிடும். பாருங்கள், முழங்கால் படியிட்டேன், அவ்வளவுதான். முழங்கால் படியிட்டு 2 கைகளையும் கூப்பிக்கொண்டேன். இயேசுவே என்று கூப்பிட்டேன். இயேசுவானவர் அற்புதமாய் சுகப்படுத்தினார். ஆம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல வருடங்கள் ஓடிவிட்டது. இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைத்தார். உங்களையும் அப்படித்தான். பெருசா ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. முடிந்தால் நேர் முழங்காலில் நில்லுங்கள். இல்ல அது முடியலையா, கட்டல் பக்கத்துல முழங்கால் போட்டு அப்படியே உங்களுடைய கைகளை வைத்து தலையை சாய்த்துக் கொள்ளுங்கள். இயேசுவே எனக்கு இரங்கும். உங்கள் பிரச்சனைகளை இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். எல்லாம் சரியாகும். பாருங்கள் அன்பு சகோதரனே, உன் பிரச்சனை சரியாகும். அன்பு சகோதரி, உன் பிரச்சனை சரியாகும். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் ஜெபித்தால் பதில் கிடைக்குமா? நீ ஜெபித்தால் தான் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். நீ துதித்துப்பா. நீ துதிக்க தொடங்கினாலே அற்புதங்கள் நடந்து விடும். பார், முழங்கால் படியிட்டு விடு, முழங்கால் படியிட்டு விடு. ஜெபிக்க ஆரம்பித்து விடு, துதிக்க ஆரம்பித்து விடு, வேதம் வாசிக்க ஆரம்பித்து விடு, ஊழியம் செய்ய ஆரம்பித்து விடு, இயேசுவே இரட்சகர் என்று சொல்ல ஆரம்பித்து விடு. பிறகு பார், உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். சகோதரியே, பைபிளை கையில தூக்கிரு. பைபிளை கையில தூக்கிட்டா போதும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அநேக குடும்பங்களை நான் கண்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டிருக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உனக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். உங்களை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவன் ரொம்ப எளியவன், அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உதவியற்ற சிறுமையானவன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இறங்கி வருவார், அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து இன்றும் விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார். அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாத தெய்வம் இயேசு. கூப்பிடு, இயேசு சொல்லிப்பார். வாயை திறந்து சொல்லு, இயேசு. யாரெல்லாம் இயேசுவை பிரசங்கித்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அண்டிக் கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். எல்லாரையும் தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நீயும் இன்று இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பி. உன்னையும் இயேசு ஆசீர்வதிப்பார். உன்னையும் ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கூப்பிடு,
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எவனும், வார்த்தையை பாருங்க, அப்படி என்ன அர்த்தம்? யாரு கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுப்பார். உயிருள்ள தேவன், மெய்யான தேவன். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க இருதயம் அவருக்கு தெரியும். உங்கள் நினைவு அவருக்கு தெரியும். உங்களுடைய காரியங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களுக்கு அற்புதங்களை இப்பொழுது செய்கிறார். கூப்பிட்டால் போதும். சங்கீதம் 86:5 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆம், யாவர் மேலும் கிருபை மிகுந்த தெய்வம் இயேசு. இயேசுவே என்று கூப்பிட்டால் எல்லாம் சரியாகும். யோசித்து பாருங்க. கூப்பிடுகிறீர்களா? முழங்கால் படியிடுகிறீர்களா? இயேசுவை அழைக்கிறீர்களா உங்கள் வீட்டிற்கு? நிச்சயம் இன்று கூப்பிடுங்கள். எது வெக்கம்லாம் படாதீங்க. முழங்கால் போட்டுருங்க. வீட்டுக்குள்ளேயே முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ணுங்க. துதியுங்க ஏசப்பாவை. அற்புதங்களை நிச்சயம் காண்பீர்கள். நிச்சயம் அற்புதம் நடக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:22 முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுகிறாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சீசர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அந்நேரமே இயேசுவை கூப்பிட்டால் அந்நேரமே ஆரோக்கியமானாள். இன்றும் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ விசுவாசிக்கிறாய், உன் விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் காண்கிறார். அவர் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நாளை அல்ல, இன்று ஆகும். நாளை அல்ல, இன்று நீ விரும்புகிற எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். வேதம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே, உடனே அற்புதம். அற்புதம் நாளை அல்ல, இன்று, இப்பொழுது உனக்கும் அற்புதம் நடக்கிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். நீதிமான், வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், இப்பொழுதே கொடுக்கப்படும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிங்க முகம் இருக்கும் பாருங்கள்.
சிங்கமுகம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அப்படித்தான் வேதம் சொல்ல. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே நான் நீதிமான். நீ நீதிமான். அன்பு சகோதரியே, நீங்கள் நீதிமான். அன்பு சகோதரனை, நீங்கள் நீதிமான். நீதிமானாகிய உங்களுக்கு இன்று அற்புதம் நடக்கும், இப்பொழுது நடக்கும். சந்தேகமே படாதீர்கள். நீங்கள் நீதி செய்வதனால் நீதிமான் அல்ல. உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான். அன்றே அவன் நன்மை தெரியும், தீமை தெரியும் அவனுக்கு. இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே நீ நீதிமான். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நீ நீதிமான். அவர் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார். அதே வார்த்தை இன்று உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எதை நீ விரும்புகிறாய் அது உனக்கு கிடைக்கும். எதை நீ விசுவாசிக்கிறாய் அது உனக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். ஆரோக்கியம் உண்டு. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். 24 மணி நேரமும் கூப்பிடுங்கள். கானானிய ஸ்திரீ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கதறுகிறார். நீங்களும் கதறுங்கள். எனக்கு இரங்கும் அப்பா, என் பிள்ளைகளுக்கு இரங்கும் அப்பா, என் குடும்பத்திற்கு இரங்கும் அப்பா, என் பெற்றோருக்கு இரங்கும் அப்பா. கூப்பிடு. தாவீதின் குமாரன் இறங்குவா, அற்புதங்களை செய்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தானாம். அவனை போய் அடிக்கடி ஒரு விதவை அலட்டி கொண்டே இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அர்த்தம் என்ன? நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இயேசுவே என்று கூப்பிட வேண்டும். ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அநீதியுள்ள நியாயாதிபதி. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த விதவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனிடத்தில் போய், அந்த நியாயாதிபதியினிடத்தில், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகு நாள் வரைக்கும் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு மனதில்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அநீதியுள்ள நியாயாதிபதி, அவளுக்கு நியாயம் செய்ய அவனுக்கு மனசு இல்லை, ஆனா தனக்குள்ள சொல்லிட்டானா, அடிக்கடி வந்து என்னைய தொந்தரவு செய்யறா, அதனால அவளுக்கு என்ன செய்யணும், பதில் செய்யணும் அப்படி சொல்லி அவன் புரிந்து கொண்டான். அந்தபடியே 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார்.
சீக்கிரத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். சீக்கிரத்திலே உங்கள் வியாதிகள் குணமாகும். சீக்கிரத்திலே உங்கள் கடன் பிரச்சனை மாறும். சீக்கிரத்திலே படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். சீக்கிரத்திலே கர்ப்பத்தின் கனி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரத்திலே திருமண தடைகள் மாறும். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு தேவன் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். படித்த படிப்பிற்கேற்ற நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். சீக்கிரத்திலே தருவார். மகிழ போகிறீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. இயேசு எங்களுக்கு நன்மை செய்தார். ஆம், இரவும் பகலும் கூப்பிடுங்கள். இரவும் பகலும் எப்பொழுதும் உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கட்டும். உங்கள் சிந்தை இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டே இருக்கட்டும். கூப்பிட்டுக் கொண்டே இருக்கட்டும். முழங்காலில் நில்லுங்கள். 1 மணி நேரமாவது முழங்காலில் நில்லுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயம் மாறும். நிச்சயம் மாறும். எப்படி இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அடிக்கடி தொந்தரவு செய்த பொழுது அவன் எப்படியாவது நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ, அதே போல இரவும் பகலும் விடாமல் கர்த்தரை பிடிப்பீர்களானால் நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. ஒரு சேர்ல அப்படியே கையை வச்சு படுத்துருங்க. சொல்லுங்க, இயேசுவே யாக்கோபு போல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். இந்த காரியத்தில் ஒரு பதில் கிடைக்கும் வரை உம்மை நான் விடமாட்டேன். உம்மை நான் விடப்போவது இல்லை. எப்பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டே இருப்பேன். என் வாய் உச்சரித்துக் கொண்டே இருக்கும், இயேசு 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 இயேசு. விடமாட்டேன். கூப்பிட்டுக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உனக்கு நான் நியாயம் செய்வேன். நீடிய பொறுமையுள்ளவர், பொறுமையுள்ள தேவன் இன்றும் உங்களை வாழ வைக்க போதுமானவர். வாழ வைக்கிறார். இன்றும் அநேகரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். கானானிய ஸ்திரீ இயேசுவை கூப்பிட்டார். அற்புதம் நடந்தது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு சென்றார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஒரு ஏழை தாயார் கடன்பட்டு போனார்கள். அவர்களிடத்திலே ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது. அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தாயாருக்கு கடன் பிரச்சனை. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அந்த எண்ணெயை விற்று அந்த கடனை தீர்த்து விட்டு நீயும் உன் குடும்பமும் நன்றாய் வாழுங்கள் என்று சொல்லி. ஆம், அப்படியே நடந்தது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், மிராக்கிள். எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. கூப்பிட்டால் போதும், இயேசுவே என்று கூப்பிடு. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற கர்த்தர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் அருகிலேயே நிற்கிறார். உங்கள் நடுவிலே நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். இயேசுவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உணர்கிறீர்களா? தினமும் உணருங்கள், இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசுவானவர் என்னை நடத்துகிறார். இயேசுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு இயேசு. கூப்பிடு. வாய மூடி அப்படியே அமைதியாய் இருந்து விடக்கூடாது. வாய் விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார்.
ஒரு நன்மையும் உங்களுக்கு குறையப்படாது. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவன், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களாக. கூப்பிட்ட அனைவரையும் விடுவித்தீரே. அப்படியே ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற அன்பு சகோதரன் சகோதரி ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல சம்பளம் கிடைக்கட்டும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கட்டும். உயர்ந்த இடங்களில் உம்முடைய பிள்ளைகளை அமர பண்ணுங்க. விரும்புகிற காரியங்கள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில். குழந்தைக்காக அநேக வருடங்கள் 10 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லை என்று கதறுகிற அன்பு சகோதரியே, கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை இன்று தருகிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருகிறார். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீக்கி திருமணத்தை நடத்தி தருகிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. சொத்து பிரச்சனைகள், பங்காளிகள் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறுகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்துகளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. விரோதமாய் செயல்படுகிற அந்நிய வல்லமைகள், பொல்லாத மாந்திரீக வல்லமைகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணுகிறோம். ஜீசஸ், இயேசு, இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நற்குணங்களும் உண்டாவதாக, உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிட உயிர்த்தெழுந்த அதே வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ள இப்பொழுது அந்த இறங்குகிற வல்லமை அற்புதங்களை கொண்டு வரட்டும். பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னேன். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள ப்ராஃபட் ஜோயல் மினிஸ்ட்ரீஸ், சென்னை, தமிழ்நாடு. 24 hour prayer support 9842431347. Our WhatsApp, PhonePe, GPay and Paytm number 9842431347. அன்பிற்குரியவர்களே, உங்கள் காணிக்கை மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய எங்களுடைய முகவரி எஸ். ஜோயல், அக்கவுண்ட் நம்பர் 20310083120. IFSC கோட் SBIN 000958. பேங்க் ஆஃப் இந்தியா, ஓட்டன்சத்திரம் பிரான்ச்.